என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பிற்குரிய வழக்கறிஞர் ராகேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி திருமதி மேரி ராஜு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இங்கே கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் அவார்டு பிரசன்டேஷன் பல்வேறு துறையிலே சாதனை படைத்து சாதனையாளர்களாக கருதப்படுகின்ற அவர்களுக்கு இங்கே இந்த அசோசியேஷன் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. அதற்காக எனக்கு வரவழைத்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக என்னுடைய நன்றிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இலவசமாக தள்ளுவண்டியை வழங்குகிறார் ராஜேஷ் அவர்களுக்கு. இந்த அசோசியேஷன் இந்த சங்கத்தினுடைய மூலகர்த்தா பவுண்டர் சுந்தர மூர்த்தி அவர்தான் இதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது பெரிய அளவில் வளர்ந்து இன்று பல்வேறு நண்பர்களுக்கு இந்த நல்ல காரியம் செய்து கொண்டு வருகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரகோஷங்கள் மூலமாக சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்மளை மகிழ்ப்படுத்திய திரைப்பட நகைச்சுவை நடிகர் ஆஜா ஷெரீப் அவர்கள் மேடைக்கு வரவும் அவரை கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ஆஜா ஷெரீப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அண்டேயா அவர்கள் அவருடைய கரங்களால் விருது வழங்குவார். எல்லாரும் கரங்கள் தட்டுவோமா? அவர்களுக்கு ராகேஷ் அவர்கள் வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் சால்வை அணிவிப்பார். வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அண்டே அவர்கள் விருது வழங்கி கொண்டிருக்கிறார். அனைவரும் கரங்களை தட்டுவோமா? அடுத்ததாக ஃபெமிலியர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் எஸ் ஏ சரவணகுமார் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார். எஸ் ஏ சரவணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு ராகேஷ் அவர்களுக்கு சோமா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தங்களுடைய கரங்களாலே விருது வழங்குவார். ஜேர்னலிஸ்ட் எஸ் ஏ சரவணகுமார் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக சுபாஷினி ஃபெமிலியர் யங் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை பெறுகிறார் ஆர் சுபாஷினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு ஐயா அவர்கள் தங்களுடைய கரங்களால் விருது வழங்குவார். சுபாஷினி அடுத்து பிலிம் ஆக்டர் ஆங்கர் மிஸ் ஹைரி அவர்களுக்கு ஹாண்டே ஐயா வழங்குகிறார்.
கிளாப் பண்ணிடலாங்களா? ஐயா அவர்கள் வந்திருக்காங்க, சீனியர் மூத்த ஐயாக்கள். அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி ஐயா பேசுவாங்க. சுந்தரமூர்த்தி ஐயா அவர் வரவேற்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்குரிய என் ஆரோக்கிய சுவாமா அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புக்குரிய அண்ணன் அண்டே அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனகார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் விட மன்னிப்பை நான் முதலில் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், மூத்த குடிமக்களை இது போன்ற நிகழ்ச்சிகளை கலர வைத்து அவருக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்பது எனது குறிக்கோள். மூத்த குடிமக்கள் என்பது 60 வயதானால் ஒரு மூத்த குடிமகன் ஆவான், 80 வயதானால் சூப்பர் குடிமகன் ஆவான். அவர்கள் 100 வயதை தாண்டி வரும்போது எத்தனை சூப்பர் பட்டங்கள் கொடுத்தாலும் ஆகாது. இவர் இருவரும் பாதை வேறாக இருந்தாலும் பயணங்கள் ஒன்று. அதுக்கு சில உதாரணங்கள் மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், ஆட்சியில் இருந்தார். எந்த அரசு ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்கட்சிகள் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது மறுபடிய அண்ணாநகர் தொகுதியில் யாரை நிற்க வைக்கலாம் என்று கலைஞர் திண்டாடி கொண்டிருக்க நேரத்திலே தான் சோமா அவர்களை அழைத்து வெற்றி பெற செய்தார்கள். அப்போது அவர் கலைஞர் சொன்னார், சோமா என்றால் சோதனைக்கு மாறாதவர் என்று கூறினார். அதே போன்று அவர் 101 வயதிலும் அனைவரையும் ஞாபகம் வைத்துக் கொண்டு பேசுகிறார் என்றால் அது மிகையாகாது. அதே போன்று நமது மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய அண்டே அவர்கள் சட்டமன்றத்தில் அவர் ஒரு பட்டம் உண்டு, உட்கார்ந்தால் அண்டே, எழுந்தால் சண்டே என்று கூறுவார்கள். காரணம், அவர் பேசுகின்ற கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களாக இருக்கும். அவர் சட்டமன்றம் இருக்கின்ற நாட்கள் சட்டசபை மிக சிறப்பாக நடந்தது. மக்களுக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். இவர் இருவருக்கும் என்ன ஒற்றுமை என்றால், ஏழைகளோடு நெருங்கி பழகியவர்கள். மதிப்புக்குரிய அண்டே அவர்கள் 2 ரூபாய்க்கு அவரே மருத்துவத்தை பரிசோதனை செய்வார், அவரே ஊசி போடுவார், அவரே மருந்து போடுவார். சின்ன சபைதான் நாங்கள். அதே சமயத்தில் யார் அவர்கிட்ட பேசிக் கொண்டிருப்பார், ஊசியும் போடுவார், எங்களை பேசிக் கொண்டிருப்பார், மருந்தும் கொடுப்பார், எங்களை பேசிக் கொண்டிருப்பார். மிக சிறந்த மருத்துவர் என்ற நிபுணரை பெற்றவர். பொதுவாக அண்டே ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது மிகவும் சீரியஸாக வேலைக்கு போனால் அவரை அழைத்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அவரை நடந்து வருகின்ற அளவுக்கு அவர் கைராசான டாக்டர் என்று தமிழகத்தில் பெயர் பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் பாரத கண்டத்திலே அவரை தெரியாத தலைவர் நிற்க முடியாது. மோடியாக இருந்தாலும் சரி, வாஜ்பாயாக இருந்தாலும் சரி, இந்திரா காந்தியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அறிந்தவர். அதே போல் தமிழ்நாட்டில் கலைஞரோடு பழகியவர், இந்தியாவோடு பழகியவர், அம்மா ஜெயலலிதாவோடு பழகியவர். நான் அதை சந்திக்கும் போதெல்லாம் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் என்று காட்டுவார். கடைசியாக அவரிடம் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதினார். அதுபோல் ஏன் இதை சொல்லியிருந்தால், இந்த தலைவர்கள் இருவரும் நம்முடைய நாட்டின் கண்கள். இந்த அளவுக்கு வயதுக்கு யாராவது இருப்போமா என்பது நமக்கு சந்தேகம். ஆனால் ஒரு லாபத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் கூட பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரிலே சோமா உட்கார்ந்த இடத்திலே பலர் வெற்றி பெற செய்திருக்கிறார். மாவட்ட செயலாளராக சோமாவை பார்த்தோம்னா அந்த மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினராக சோமாவை பார்த்தோம் சட்டமன்ற உறுப்பினர். இப்படி எல்லோரையும் அனுசரித்துக் கொண்டு அன்போடு, எதிர்கட்சிக்காரர்கள் கூட சோமா என்று அன்போடு அழைப்பார்கள். அந்த அளவுக்கு அமைந்தகரையிலே பழகியவர்கள். அவரோடு நான் பழகிய காலங்கள் என்பது எனக்கு அளித்த பெரும் வரப்பிரசாதமாக கருதுகிறேன். இந்த விழாவிலே கலந்து கொண்ட சோமா 2 வார்த்தை பேசும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் அண்டே அவர்களை முதலாக பேசிவிட்டு அதன் பிறகு சோமா அவர்கள் இந்த எங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பதை கேட்டுக்கொள்கிறேன். பத்மஸ்ரீ அண்டே அவர்கள் அவர்களுக்கு விருது வழங்குவார்கள். யாரோ கரங்கள் தட்டுவோமா? கௌரவிக்கப்படுகின்றார்
பத்மஸ்ரீ டாக்டர் அண்டேயா அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக திருமதி ஏ கோகிலா அவர்கள். திருமதி ஏ கோகிலா அவர்கள் காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி ஆர் மகேஸ்வரி சமூக சேவை விருதை பெறுகிறார். அடுத்ததாக திருமதி எஸ் லிசா சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். கோமதி அவர்களை விருது பெறுமாறு அன்புடன் வரவேற்கிறோம். சோம ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் கையால் விருதை பெறுகிறார். கோமதி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டார். அடுத்ததாக செல்வி ஆர் அம்பிகா செல்வி ஆர் அம்பிகா செல்வி அவர்களை விருது பெறுமாறு அன்போடு வரவேற்கிறோம். சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக அறிவழகன் அவர்களை விருது பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அறிவழகன் அவர்கள் ஐயாவின் திரு கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் கரங்கள் தட்டுவோமா? காவல்துறை உங்கள் நண்பன் இல்லையா? அவங்க விருது வாங்குறாங்க, அவங்களை கை தட்டி என்கரேஜ் பண்ணலாமே. அடுத்ததாக சரவணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சரவணன் அவர்கள் ஐயா கரங்களால் விருதை பெறுகிறார். சிறந்த காவல்துறை சமூக சேவைக்கான விருதை பெற்றுக் கொண்டார். அடுத்ததாக தினேஷ் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். தினேஷ் அவர்கள் சமூக சேவை விருதை பெறுகிறார். அடுத்ததாக ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த சமூக சேவைக்கான விருதை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். வினோத் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். விருதை பெற்றுக் கொள்ளுமாறு மேடைக்கு வரவேற்கிறோம். ஐயா அவர்களின் கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக காவல்துறையினர் விருதை பெற்றுக் கொண்டனர். அடுத்ததாக பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதன் அடிப்படையில் விருதை பெற வருபவர்கள் டாக்டர் விஜயகுமார், ராமகிருஷ்ணன். டாக்டர் ராமகிருஷ்ணன் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வரவேற்கிறோம். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அதற்கான விருதை பெற வருகிறார். அறுநூற்று 43 மெடிக்கல் கேம்ப் பண்ணிருக்காங்க. பெரிய சாதனை இது. மெடிக்கல் கேம்ப் பண்ணிருக்காங்க, பெரிய சாதனை. அவர்களை கரங்களை தட்டி என்கரேஜ் பண்ணுவோமா? கார்த்திக். அடுத்ததாக குப்தா சுகேஷ் குப்தா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுகேஷ் குப்தா பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான அவார்டை பெற்றுக் கொள்ளுமாறு மேடைக்கு அழைக்கிறோம். டாக்டர் சுகேஷ் குப்தா ஐயா அவர்களின் திருக்கரங்களால் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிறந்த சமூக சேவகர் பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை பெறுகிறார்.
அட்வொகேட் எழில்ராஜ், அட்வொகேட் தங்கமணி, பூபதி, சசிகுமார், கார்த்திக், ராதாகிருஷ்ணன், விஜயகுமார், சசிகுமார், தங்கமணி, எல்லாரும் பேர் வாசிச்சவங்களா மேடை பக்கத்துல வந்துடலாம். தயவு நேரம் இல்லாத காரணத்தால் எழில்ராஜ் அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கருக்கான விருதை எழில்ராஜ் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பூபதி அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். பூபதி அவர்கள் மெட்ரோ வாட்டர் பூபதி அவர்கள் விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டுவோமா? பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர்ஸ் அவார்டுக்கான விருதை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். ஜபீன் மேடைக்கு வரவும். ஜபீன் அன்பு ஜோதி ட்ரஸ்ட், தேங்க்ஸ் ஓவர் ஸ்டாஃப் லக்ஷ்மி, பாலாஜி கார்த்திக் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. சிறந்த சமூக சேவைக்கான விருது பாலாஜி கார்த்திக். தேங்க்ஸ் ஓவர் ஸ்டாஃப். எல்லாருமே நீங்க மேடைக்கு வாங்க. சாருலதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சாருலதா அவர்களை அன்போடு மேடைக்கு வரவேற்கிறோம். விருதை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட் சாருலதா அவர்களுக்கு வழங்கப்படும். சாருலதா அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. ஒரு கிளாப்ஸ் கூட இல்லையே, எல்லாம் கிளாப் பண்ணலாமே. டயர்ட் ஆயிட்டீங்களா? புஷ்பா அவர்களுக்கு விருது வழங்க மேடைக்கு வரவேற்கிறோம். புஷ்பா அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பத்மாம் அவர்களுக்கு மெடல் அணிவிக்க சுந்தரமூர்த்தி அவர்கள் விருதை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உஷாராணி அவர்கள் அடுத்ததாக ஸ்ரீதேவி தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதா அடுத்தது தயாராருங்க. சங்கீதா அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்தது ஷாலினி ரெடியாருங்க. சங்கீதா தற்போது விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். ஷாலினி அவர்களை அழைக்கிறோம் விருதை பெற்றுக் கொள்ளுமாறு. செல்வராணி தயாராருங்க. ஷாலினி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக செல்வராணி தயாராருங்க. நான் லிஸ்ட்ல படிச்சவங்க தயவு செய்து வந்து உங்க நேம் சொல்லிட்டு நீங்க விருது வாங்கிக்கலாம். ஸ்ரீதேவி உஷாராணி அவர்கள் விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிறந்த சமூக சேவைக்கான விருது உஷாராணி அவர்கள். ஸ்ரீதேவி அடுத்ததாக ஸ்ரீதேவி. சந்தோஷம் ரெடியாருங்க. சந்தோஷம் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஜனனி அவர்கள் அடுத்ததாக விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம். ஜனனி அவர்கள் ராஜதுரை தயாராருங்க. ஷாலினி விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்.
சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் விருதை வழங்குகிறார். பத்மாவதி அம்மா மெடல் அணிவிக்க விருதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கோபிநாத் அவர்களை விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கிறோம் மேடைக்கு. கோபிநாத் சுந்தரமூர்த்தி ஐயா மெடல் அணிவிக்க விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார். கோபிநாத் அவர்கள் சிறந்த சமூக சேவைக்கான விருதை பெறுகிறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 50 வருஷமா ஒரு ஆதரவு இல்லத்தை நடத்திட்டு வராங்க. 50 வருஷம்ன்றது ஒரு பெரிய விஷயம்தான். என்ன சொல்றது, இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டுல மழை பெய்யுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சுந்தரமூர்த்தி ஐயா 50 வருஷமா உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய ஆதரவற்றவங்களுக்கு, மன வளர்ச்சி குன்றியவங்க, கணவரால மனைவியால கைவிடப்பட்டவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் 100க்கும் மேற்பட்டோரை ஆதரவு இல்லத்துல வைத்து பராமரித்து கொண்டிருக்காரு. ஐயா அவர்களுடைய தொண்டு சேவை தான் இன்னும் அந்த இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. புடவைகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 50வது பொன்விழாவை ஒட்டி புடவைகள் வழங்கப்படுகிறது. பூபதி ஐயா அவர்களும் இணைந்த புடவை வழங்கி கொண்டிருக்கிறார். சரவணகுமார் ஐயா, பூபதி ஐயா, சுந்தரமூர்த்தி ஐயா, வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள் தலைமையில் புடவை வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கைகளால் மெடல் அணிவிக்கப்பட்டு பரிசு வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் 50வது பொன்விழாவை ஒட்டி ஸ்கூல் பசங்களுக்காக பரிசுகள் வழங்கப்படுகிறது. பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், வழக்கறிஞர் ராகேஷ் அவர்கள், டாக்டர் ராகேஷ் அவர்களின் கைகளால் பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. எல்லா வயதினரையும் மகிழ்விக்கும் விதமா இன்னைக்கு எல்லாருக்குமே பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது.